பொதுவாக சனி மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு 7 நாட்டு சனியாக இருக்கார். 7 நாட்டு சனியாக இருந்தாலும் உங்களோட வயசை பொறுத்து இளம் மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க. இளம் வயசு அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு நிறைய சோதனைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் அது படிப்பினை. இது வந்து பாருங்கள், சிலை வந்து நம்ம வந்து செதுக்கும் போது வலி அப்படின்னு சொல்கிற எந்த கல்லும் சிலையாகாது. அது வந்து படிக்கட்டாக தான் மாறும். பின்னாடி வந்து பிற்காலத்தில் பக்தர்களோட கால் மிதியை வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கும் அப்படிம்பாங்க. ஆனால் செதுக்கும் போது வலியே வந்து உணராமல் வலி எவ்வளோ இருந்தாலும் தாங்கிக்கிற கல் வந்து பார்த்திங்கன்னா சிலையாகும். சிலையாகி பிற்காலத்தில் பால், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர் இப்படின்னு அபிஷேகத்தை எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. ஆக இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில பிரச்சனைகள், அதன் மூலிமா படிப்பினைகள் அப்படின்றத சனி பகவான் கொடுப்பார். மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா சனி பொங்கு சனி அப்படின் போது பிரச்சனைகள் கம்மியாக கொடுப்பார். ரொம்ப முதிய வயசு மேஷராசி அன்பர்கள் 60+, 70+ இருக்கீங்க அப்படின்னா தங்கு சனி, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது, குருனோட பார்வை வந்து சனி மேலே படியுது. அப்போ சனி நல்லிஃபை ஆகிடுறாரு. சனி கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் பகுதியை குறைச்சிடுறாரு. இது ஒரு ப்ளஸ்.